ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிடிஎஸ் பத்தின அப்டேட்டுகளை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிடிஎஸ் ஆர்மிஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போகுது. சோ ஆர்மிஸ் எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்க பிடிஎஸ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா உங்க எல்லாருக்குமே ஹாப்பி 11th இயர் ஆனிவர்சரி. சோ இந்த ஆனிவர்சரியில நம்ம கூட ஒருத்தர் ஜாயின் பண்ணவும் வந்திருக்காரு. சோ இத பத்தின அப்டேட்ல இந்த வீடியோல நான் சொல்றேன். ஒன்ஸ் அகைன் உலகத்துல இருக்க எல்லா பிடிஎஸ் ஆர்மிஸ்க்கும் 11th இயர் ஆனிவர்சரி சொல்லிக்கிறேன். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட், இன்னைக்கு ஊரே ஒரு விஷயத்தை பத்தி தாங்க பேசுது. என்ன, நம்ம ஜின் வெளியில வந்துட்டாரு. எஸ், ஃபைனலி அவருடைய கடமைகளை எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்காக செஞ்சுட்டு இப்போ மறுபடியும் நமக்கு பிடிஎஸ் பாயா மட்டுமே ஜின் நம்ம கிட்ட வந்திருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு கூடுதலான சந்தோஷம். வெளியில வந்த நம்ம ஜின்னுக்கு இதுல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய டிஸ்சார்ஜுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மீதி 6 பேருமே வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. மிலிட்டரியில இருந்து வெளியில வந்ததுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஜின் வந்து நமக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. சோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுவும் முக்கியமா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ரொம்ப அழகா போட்டோஸ்லாம் எல்லாமே என்னுடைய எடுத்து, அது மட்டும் இல்லாம நான் வரப்போறதுக்காக நீங்க நிறைய ஆர்டிகல்ஸ்மே ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆர்மிஸ் அண்ட் பிக் ஹிட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் லவ் யூ. என்னுடைய இந்த டிஸ்சார்ஜ் இவ்வளவு சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. சோ நான் இதை எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம அவர் ஆர்மிஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி சொல்லியிருக்காரு. ஆனா ஒன்னு சொல்லணும், ஆர்மி நம்ம பாய்ஸ் உள்ள போகும்போது இருந்த ஃபீலிங்கை விட அவங்க ஒவ்வொருத்தரா இப்ப வெளியில வர போறாங்க அப்படின்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க, பல மடங்கு அதிகம். அதுவும் இப்ப ஜின் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இனிமே ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா போகும் அப்படின்னு சொல்லி இப்ப ஜின் என்னென்ன பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரோ, எப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாரோ, ஒரே சர்ப்ரைஸா தான் இருக்க போகுது. சோ நான் ஒன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஜின் டிஸ்சார்ஜுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 6 பேருமே வந்திருந்தாங்கன்னு சொல்லி. அந்த இமேஜ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. 6 பேருமே ரொம்பவுமே சந்தோஷமா, 2 பேர் மிலிட்டரி காஸ்டியூமோட வந்திருந்தாங்க. ஆரம் சூப்பரா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுக்கிட்டு நம்ம ஜின்னை வெல்கம் பண்ணாரு. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 7 பேரையும் ஒரே ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு இன்னுமே சந்தோஷமா தான் இருந்துச்சு. எல்லாருடைய வால்பேப்பர்லயும் அந்த போட்டோ மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அடுத்து இன்னைக்கான செகண்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல ஜின்னை பத்தி தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 11th ஆனிவர்சரியில அதுவும் நம்ம ஜின் வந்து ஆர்மிஸ் எல்லாருமே மீட் பண்றாரு இல்லையா, அந்த ஈவெண்ட்ல ஒரு ஹக் ஈவெண்ட் ஒன்னு நடக்க போகுது அப்படின்னு, இந்த ஹக் ஈவெண்ட் நடத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை பத்தி நம்ம ஜின் ஓபனா பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு அவர் சாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு ஈவெண்ட் இப்போ நடத்தும் போது கண்டிப்பா ஜின் பாக்குறதுக்காக ஒரே இடத்துல நிறைய ஆர்மி வருவாங்க. அப்படி வரும்போது ஒருத்தர் மோதி ஒருத்தர் கூட நிறைய சண்டைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த ஈவெண்ட் இப்போதைக்கு தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜின் இப்போதான் மிலிட்டரியில இருந்து வந்திருக்கதால அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு மத்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ இந்த ஈவெண்ட் ஜின்னோட ஃப்ரீ ஹக் ஈவெண்ட் கிடையாது. ஆனா இந்த ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பனா கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நம்ம ஜின் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ஈவெண்ட் நடக்காம போனதுக்கு ஆர்மிஸ் கிட்ட சாரி சொல்லியிருக்காரு. சோ அடுத்து இந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது அப்படின்ற அப்டேட் எனக்கு கிடைச்சா நான் அடுத்தடுத்த வீடியோல உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கான தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா, நம்ம ஜேஹோப்பை பத்தி தான் சொல்ல போறேன். ரீசெண்ட் டைம்ல நம்ம ஜேஹோப் கையில மைக்க வச்சு பேசியிருக்க மாதிரி நிறைய போட்டோஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த போட்டோஸ் எதனால, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது கொரியன் மிலிட்டரி பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே எப்பவுமே அவங்க வேலையை பத்தி நினைக்கவே கூடாது. எப்பவுமே அவங்க என்கேஜிங்கா அப்படின்றதுக்காக அடிக்கடி சின்ன காம்படிஷனை நடத்துவாங்க. அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணி ஒரு காம்படிஷனை நடத்துறாங்க. அங்க ஆர்மி மெம்பர்ஸ் சொன்னது ரியல் ஆர்மியா, சோ நீங்க பிடிஎஸ் ஆர்மிஸ் நினைச்சிட கூடாது. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு காம்படிஷனை நடத்திருக்காங்க. சோ அதுல நம்ம ஜேஹோப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை வின் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு காம்படிஷனை நம்ம ஜேஹோப் வின் பண்ணது சோ எல்லா ஆர்மி மெம்பருக்கும் பயங்கர ஹாப்பி. இத பார்த்த மத்த கொரியன் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா, சோ பிடிஎஸ் மெம்பர் ஆர்மிக்கு போயிருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இந்த பெரிய அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜேகோப் மைக்க பிடிச்சு பேசியிருக்காரு. அப்பதான் அதை போட்டோ எடுத்து பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. சோ அப்ப அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இப்பதான் என் வாழ்க்கையில ரொம்ப மீனிங்ஃபுல்லான சில விஷயங்களை பண்றதா நினைக்கிறேன்.
நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ஒரு சோல்ஜரா அதுவும் ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவருடைய நாட்டு பத்தியும் பெருமையா பேசியிருக்காரு, அவருடைய லைஃப பத்தியும் பெருமையா பேசியிருக்காரு. சோ அடுத்து இன்னைக்கான 4th அப்டேட். சோ இந்த அப்டேட்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, என்னங்க இப்போதான் ஆர்மி எல்லாரும் 10வது ஆனிவர்சரி கொண்டாடின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 11வது அப்படின்னு பார்த்தா எஸ் ஆமாங்க, பிடிஎஸ் ஓட அடுத்த ஆனிவர்சரிய உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஸ் ஆர்மிஸும் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. சோ இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜின்னும் இதுல கலந்துருக்காரு. இதுல ஃபெஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஈவென்ட் ஒன்னு நடந்துச்சு. அதாவது ஒவ்வொரு ஃபெஸ்டா வரும்போதுமே பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு கிளியர் ஸ்கெட்ச் நம்ம பிக் ஹிட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாருமே மிலிட்டரியில இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள சம்பந்தமான நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அதுல நம்ம ஜின் மட்டும் ஜாயின் பண்ணிருக்காரு. சோ அப்படி இந்த 2024க்கான ஃபெஸ்டால பேங்காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ஈவென்ட் கான்செப்ட நடத்துனாங்க. இந்த கான்செப்ட பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பாய்ஸ் பண்ண அதே கான்செப்ட் தான். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த ரெட் புல்லட், த விங்ஸ் டூர் ஆஃப் ஃபைனல், அப்புறம் லவ் யுவர் செல்ஃப், ஃபைனலா பீக் யுவர் செல்ஃப், இப்படி 3 கான்செப்ட் நடந்துச்சு. இந்த 3 கான்செப்ட்டுமே லைவா நடந்துச்சு. சோ எப்பயும் போல வேவர்ஸ்ல பேங்டன் டிவில லைவா ஷோ பண்ணிருந்தாங்க. சோ இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் இந்த கான்செப்ட் எல்லாமே 2014, 2017, 2019 வேற டைம்ல வேற இடத்துல நடந்துச்சு. ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா டியூரேஷன் ரொம்ப அதிகம். அதாவது 2014, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 2017, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2019. சோ இதுக்கு நடுவுல நம்ம பாய்ஸ் நிறைய புது சாங்ஸ் நிறைய பண்ணிருந்தாங்க. சோ அப்படி நோ மோர் ட்ரீம்ஸ், வி ஆர் புல்லட் ப்ரூஃப், பார்ட் 1, டிஎன்ஏ, ஸ்பிரிங் டேன்னு சொல்லி பயங்கரமான சாங்ஸ் எல்லாமே பண்ணிருந்தாங்க. சோ ஆர்மிஸ் இன்னைக்கான அப்டேட் அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறமா நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்க பிடிஎஸ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோ நம்ம எல்லாம் சந்திப்போம். தேங்க்யூ சோ மச்.